இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 4 அதிகாரம் 14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் அந்த உலகம் அறியாத ஒன்றை, உலகம் அறியாத ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஜீவ தண்ணீரை நமக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை நாம் யார் யாரெல்லாம் வாஞ்சையோடு பெற்றுக்கொள்கிறார்களோ இந்த ஜீவ தண்ணீர் அவருடைய வாழ்விலே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்படி ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர், நம்முடைய சூழ்நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்திலே, என் ஆண்டவர் என்னை ஏசப்பா எனக்காய் இருக்கிறார், அவர் எனக்காய் ஜீவன் தந்திருக்கிறார், எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஜீவ தண்ணீரை கொடுத்து, அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவ காலமாய் அவர்களை வழி நடத்துகிற நீரூற்றாய் அவர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நீரூற்றாயுடைய வாழ்வில கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான இந்த காலை வேளையிலே அந்த இயேசுவை நம்முடைய வாழ்விலே முழுவதுமாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நம்முடைய வாழ்வை முழுவதுமாய் நாம் கொடுக்கும்போது அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை தர அவர் வல்லவராயிருக்கிறார். யோவான் 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, சமாரியா ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சமாரியா ஸ்திரீ ஒரு நாளிலே, இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே சமாரியா நாட்டின் வழியாக அவர் போய்கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு கிணறு இருந்தது. அவருக்கு தாகமாயிருந்தபடினாலே அந்த கிணறின் பக்கத்திலே இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அன்பானவர்களே, அவர்கள் இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்திருந்த அவருடைய சீஷர்கள் அவர்களுக்கு போஜன பதார்த்தத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர்கள் ஊருக்குள்ளாய் போயிருந்தார்கள். இயேசு மாத்திரம் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். இளைப்படைந்தவராய் இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தாகமானது சரீர பிரகாரமான தாகத்தை இந்த இடத்திலே கொடுத்து, இந்த சரீரத்திலே உண்டான தாகத்தின் நிமித்தமாய் அவர் இளைப்படைந்தார் என்று நாம் இதிலே சொல்ல முடியாது. அவருடைய இருதயத்திலே ஒரு ஆவிக்குரிய ஒரு தாகம் இருந்ததே என்றுதான் நாம் சொல்ல முடியும். பிரியமானுடைய அண்ணா, அவருக்கு தெரியும் அவர் கடவுள் அல்லவா. ஒரு ஸ்திரீ இப்பொழுது இங்கே வருவாள், அவளுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவருடைய இருதயத்திலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே சமாரிய ஸ்திரீ அங்கே தண்ணீர் கொள்ளும்படியாய் வருகிறாள். இப்பொழுது இயேசு அவளிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று சொல்லி கேட்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை குடிக்கிறதற்கு அவரால் முடியும். கிணற்றிலிருந்து மாத்திரமல்ல, அங்கே தண்ணி இல்லாவிட்டாலும் தண்ணீரை குடிக்க அவரால் முடியும். ஆனா அவர் கேட்ட தாகம் ஆத்மீக தாகம். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த ஸ்திரீயினுடைய வாழ்வு வெறுமையாயிருக்கிறது. தனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் இந்த ஸ்திரீ இருக்கிறாள். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, விரக்தியான ஒரு அனுபவம், தனிமை என்கிற ஒரு அனுபவம் இந்த ஸ்திரீயுடைய வாழ்வில இருந்தது. ஆகவே ஆண்டுடைய இருதயத்துல ஒரு தாகம், இந்த ஸ்திரீயை எப்படி ஆயிலும் இந்த ஸ்திரீயினுடைய அவளுடைய பலவீனங்கள், அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் ஆண்டவருக்கு காணப்பட்டது. ஆகவேதான் அவளை பார்த்து கேட்க, தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்துல நீ எப்படி தாகத்துக்கு கேட்கலாம் என்று சொல்லி அவள் அங்கே அவர்களுக்குள்ளாய் சம்பாஷணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எல்லாம் இருக்கட்டு, ஆனா நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பார்.
அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்விலே நீ உன்னிடத்திலே கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தாயே, ஆனால் உனக்கு அவர் என்றென்றைக்கும் உள்ள ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ நினைக்கிறாள், நம்ம தினமும் இந்த கிணத்துல வந்து மொண்டு மொண்டு வேதனைப்படுகிறோமே, இந்த மனிதர் சொல்லுகிற காரியம் ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற அந்த தண்ணீர் நமக்கு கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, எங்கே இருந்து தண்ணீர் உமக்கு உண்டாகும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். நீர் யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ, எல்லாரை காட்டிலும் பெரியவரா என்று சொல்லி இயேசுனிடத்துல கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த தண்ணீரை நீ குடித்தா உனக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா என்னிடத்துல ஒரு தண்ணீர் உண்டு, அந்த ஜீவ தண்ணீரை இந்த காலை வேளையில நீ குடிப்பாயே, ஆனால் உன்னுடைய வாழ்வில் இருக்கிற வெறுமை மாறும், உன்னுடைய வாழ்வில் இருக்கிற தனிமைகள் மாறும், உன்னிலே இருக்கிற புறக்கணிப்புகள் மாறும், உன்னிலே இருக்கிற வெறுமையான அனுபவங்கள் இந்த காலை வேளையிலே உனக்கு உனக்கு மாறும் என்று சொல்லி இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொல், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உடனே அந்த ஸ்திரீ சொல்லுகிறா, நான் இங்க வராம இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறா, பாருங்க, அவளுடைய கடந்த கால அனுபவத்தை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய வாழ்வில் இருந்து தனிமைகள் இயேசுக்கு தெரியும், புறக்கணிப்புகள் தெரியும், நிந்தனைகள் தெரியும், அவமானங்கள் தெரியும். பாருங்க, 5 புருஷர்கள் அவளுக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப அவ தனிமைப்படுத்தப்பட்டவளா, ஒருவர் கூட அவளிடத்துல இல்லாத ஒரு சூழ்நிலைமை. பாருங்க, அந்த சூழ்நிலைமையில இயேசு பாருங்க அவளோடு இடைபடுகிறார். இயேசு அவளோடு இடைபட்டு அவளுடைய எல்லா காரியத்தையும் அவளிடத்துல சொன்னபோது, அப்பொழுது பாருங்க, அவளுடைய இருதயத்திலே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த நாளிலே அவள் பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, அவளுடைய எண்ணத்தை பாருங்க, அவ இயேசுக்கு தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து, நீ நம்பு ஸ்திரியே, நீ நம்பு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அவர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வரும், நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆவியோடும் உண்மையோடு நீ தொழுது கொள்ள வேண்டும், உன் இருதயத்தை அவருக்கு நீ கொடுக்க வேண்டும், உன்னுடைய வாழ்வில் இருக்கிற தனிமைகள் மாறும், விரக்தியான அனுபவங்கள் மாறும் ஸ்திரியே என்று சொல்லி ஏசு அவளிடத்திலே சொல்லுகிறாள். ஏசு அவரிடத்துல அந்த பெண்ணிடத்திலே சொன்னபோது பாருங்க, பாருங்க, அங்கே அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அவ என்ன பண்றா, ஊருக்கு போகிறா. ஊர்ல போய் அவ சொல்றா, அதுக்கு முன்னால அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் விசுவாசிக்கிறபடி, நம்புகிறபடி இயேசுவை அவர்கள் கிறிஸ்துவாய் மேசியாவாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஆனா அதே அந்த ஸ்திரீ அவள் அறிக்கை செய்கிறாள். பாருங்க, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்பதை நான் அறிவேன், அவர் எல்லாவற்றையும் போதிப்பார். இவ்வளவு நேரம் இயேசு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவள் இப்படி சொல்லுகிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிற அந்த மேசியா, அந்த கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி இயேசு சொன்ன போது பாருங்க, அங்கே பார்க்கும்போது, அங்கே சொன்ன உடனே அவளுடைய இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். பாருங்க, அவரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து என்கிற மேசியாவை அவள் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல ஓடி போகிறாள். ஊருக்குள்ளே ஓடி போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறாள். அநேக பேரை அழைத்து கொண்டு வருகிறார். இயேசுவை பற்றியும் அவளுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அவர் எவ்வளவாய் தெளிவாய் சொன்னார் என்பதை குறித்தும் அவள் தைரியமாய் ஊரிலே போய் சொன்னாள். அது மாத்திரமல்ல, இவர்தான் கிறிஸ்து என்கிற மேசியா என்பதை திருஷ்டாங்கமாய் அவள் அறிவித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக பேரை கூட்டி கொண்டு வந்தாள். அன்பானவர்களே, நீங்க வந்து பாருங்கள் என்று சொல்லி சொன்னா.
அன்பானவர்களே, அங்கே ஒரு இடத்துல அவரை நீங்க வந்து பாருங்க, அந்த மேசியாவை நான் கண்டேன் என்று சொல்லி அவள் அறிக்கை செய்கிறாள். இந்த காலை வேளையிலே தனிமை, விரக்தியான அனுபவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே இயேசு ஜீவ தண்ணீரை நம்ம எல்லாருக்கும் தர வல்லவராய் நம் அருகாமையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சமாரிய ஸ்திரீ கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவளுடைய தனிமைகள் மாறினது. அவளுடைய விரக்தியான அனுபவங்கள், அவளுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறினது. பாருங்க, ஊருக்குள்ள ஓடோடி சென்று அந்த கிறிஸ்துவை அறிவித்தார். ஓடி போய் அவ பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார். அநேக பேரை கிறிஸ்துவுக்குள்ள ஆக்கினாள். எல்லாரும் சொன்னாங்க, நீ சொன்னதுனால நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை அவளை அப்ப கூட அந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளல, அவளுடைய வார்த்தையை நம்பல. ஆனா அவங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, நான் அவர்களிடத்துல போய் சொல்லுவேன் என்று அவர்கள் அத்தனை பேரிடத்துல போய் இயேசுவை குறித்து அவள் பிரஸ்தாபப்படுத்தி எல்லாரையும் இயேசுனிடத்துல அழைத்து கொண்டு வந்தாள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் உண்டாகும் போது இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம். இன்றும் நாம் இயேசுவை ஏன் அறிவிக்கவில்லை தெரியுமா? கில்ட்டினஸ் நம்மகிட்ட. நானே சரியாகல, எப்படி நான் மற்றவர்களிடத்துல சொல்லுவேன்? அன்பானவர்களே, நம்மிலே இந்த காலை வேளையிலே மாற்றம் உண்டாகணும். மாற்றம் எப்படி வர தெரியுமா? ஜீவ தண்ணீரை, என்றென்றைக்கும் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். எசேக்கியேலில் வாசிக்கிறோம் அல்லவா, இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். யார் யாரெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை இருதயத்திலே அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் எங்கெல்லாம் பாய்கிறார்களோ அங்கெல்லாம் ஆரோக்கியம். யார் யாரெல்லாம் சுகவீனங்களோடு, பலவீனங்களோடு, போராட்டங்களோடு இருக்கிறார்களோ அவர்களிடத்துல இயேசுவை சொல்லுகிற அனுபவம், அவருடைய காயங்களை ஆற்றுகிற அனுபவம் அவர்களுக்கு உண்டாகும். பிரியமானவள், இந்த ஸ்திரீ இயேசுவை ஏற்று மேசியா என்று ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே ஓடோடி சென்று இயேசுவை அறிவித்தாள். அவளுடைய வாழ்க்கை மாறினது. இயேசுவை அறிவித்தாள். இன்று நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இயேசுவை ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம். நம்மிலே இருக்கிற குணாதிசயங்கள் மாறி இருக்கிறதா? நம்முடைய வாழ்வில் இருக்கிற தனிமைகள், வெறுமையான அனுபவங்கள் மாறி இருக்கிறதா? அன்பானவர்களே, இல்லை என்றால் அந்த ஜீவ தண்ணீரை இந்த காலை வேளையில இருதயத்துல பெற்றுக்கொள்வோமா? ஏசப்பா, அந்த ஜீவ தண்ணீரை என்னில தந்துருங்கப்பா. நான் அந்த ஜீவ தண்ணீர் என்னுடைய இருதயத்துல ஓடுகிற நதியாய் பாயும் போது நான் அநேகருக்கு உம்மை பற்றி சொல்லுவேனேப்பா. என்னிலே ஒரு சமாதானம் வரும்போது அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேனேப்பா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை தாருங்கப்பா. என்னிலே மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது இந்த சமாரிய ஸ்திரியை போல நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்களா, அநேகரை இயேசுக்கு நேராய் திருப்புகிறவர்களாய் மாறுவோம். பிரியமானவர்களே, ஓடோடி சென்று இயேசுவை அறிவித்தாள் அல்லவா? தான் மாத்திரமல்ல, தன்னிடத்துல கிடைத்த அந்த சமாதானம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டி, எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஓடி போகிறாள், ஓடி சென்று கூட்டமாய் அழைத்து கொண்டு வருகிறாள். இந்த அனுபவம் இந்த காலை வேளையில நம்மிலே உண்டாகணும். எல்லாரும் ஏசப்பட்ட நம்ம கேட்போம். பிரியமானவன், நிச்சயமாய் இந்த காலை வேளையில இந்த ஜீவ தண்ணீரை நமக்கு தந்து அநேகருக்கு சாட்சியாய் நம்மையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. நாம் எல்லாரும் கண்களை